ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த பிச்சு மணி எங்க ஒளிஞ்சு போனா? வீடு ஒரு கல்யாண கலையே இல்ல. எங்க ஒளிஞ்சு போன? கடைக்கு போன எலிஃபண்ட் மேடம். கடைக்கு போகும்போது சொல்லிட்டு போக முடியாதா? இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும். உடனே உடனே ஓடிடுத. என்ன வாங்கணும்? கல்யாண வீடுனா டெய்லி பிரியாணி கிராணி போட்டு நல்லா சாப்பிட்டு வச்சிருக்க வேண்டாமா நம்ம 2 பேரும்? இப்போ ஒரு 2 கிலோ பிரியாணி அரிசி வாங்கிட்டு வா. சரி எலிஃபண்ட் மேடம். இதுக்கின்ற பிரியாணி வாயில வைக்க முடியாது, ஹோட்டல்லையாவது வாங்கி திங்கலாம். என்னுடைய பிரியாணி சுவைக்கு பிச்சு மணி அடிமை. கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே நெஞ்சினிலே பிச்சுமணி. பாலமுருகன், இங்கேயே வந்தீங்க? சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு சார்? டெல்லியில உங்களுக்கு 5 பங்களா இருக்கு. அதுல ஒரு பங்களா மேல ஒருத்தன் கேஸ் போட்டிருந்தான்ல, அதோடைய ஹியரிங் நாளைக்கு வருது. நீங்க கண்டிப்பா டெல்லியில இருந்தே ஆகணும். வக்கீல வச்சு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணு. இல்ல 4-5 வாட்டி நீங்க கோர்ட்டுக்கு வரல, இந்த வாட்டி வராம போனீங்கன்னா கண்டிப்பா அந்த சொத்து உங்களை விட்டு போயிரும், பாத்துக்கங்க. ஐயோ, பானுமதி கிட்ட என்ன சொல்ல? சார், சும்மா பானுமதி பானுமதி பயந்துகிட்டு இருக்காதீங்க சார். உங்களுடைய வேலையை தான் சார் நீங்க பார்க்கணும். பாலமுருகன், இப்படி பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? சார், நீங்க உயர்ந்ததுக்கு காரணம் உங்க பிசினஸ் தான். நீங்க அதை தான் முதல்ல பார்க்கணும் சார். நீங்க பழைய மாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. பானுமதி கிட்ட சொல்லி பார்க்குறேன், இல்லைன்னா நான் போறது கஷ்டம்தான். சார், அந்த பங்களாவுடைய விலை 100 கோடி சார். இப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை சார். நீங்க அதை இப்படி விடுறதுக்கு யாருக்காவது, ஏழைகளுக்காவது நீங்க உதவி பண்ணலாம். நீங்க இப்படி இங்க கடந்துக்கிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, நான் எப்படியாச்சும் இன்னைக்கு ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணிடுறேன். சரி சார், நான் கிளம்புறேன். பானுமதி கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பிரியாணி அரிசி எங்க? வெறும் கையோடி வந்து நிக்க. என்ன, யாரும் எதுவும் அடிச்சாங்களா ரோட்ல வச்சு பண்ணிய? எலிஃபண்ட் மேடம், நான் உடனே அவசரமா ஊருக்கு போகணும். என்னோட 100 வயசு பாட்டி முடியாம கிடக்காங்களாம். எப்போ சாவாங்கன்னே தெரியாது. உனக்கு பாட்டி இருக்கா? நீ சொல்லவே இல்ல. அவங்க ஒண்ணு விட்ட பாட்டி, எங்க பாட்டிக்கு தங்கச்சி. கல்யாணம் இருக்கு, அங்கெல்லாம் போக கூடாது, சும்மா இரு. நான் போலன்னா அவங்க ஆத்மா சாந்தியே அடையாது. 100 வயசு வரை வாழ்ந்தாச்சுலாம், போதும் போதும் போய் சேரட்டும். ஒவ்வொருத்தரும் அல்பாயுதுல போறாங்க. 100 வயசுலாம் பெரிய விஷயம். நம்ம கல்யாணம் வேலையை பார்ப்போம், நீ பேசாம இரு. இவ விட மாட்டுக்கா. இன்னைக்கு ராத்திரி தெரியாம ஓடிட வேண்டியதான். போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் வரணும். அதுக்குள்ள என்னென்ன ஆட்டூழியம் பண்ண போறால தெரியலையே. ஓ, கண்ணை தொடச்சிட்டு போய் அரிசி வாங்கிட்டு வா. பாலமுருகன் சொன்ன மாதிரி நம்ம பிசினஸையும் விட்டுறக்கூடாது. என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டேன்னா அப்புறம் நான் உண்மையிலே பிச்சைக்காரன் ஆயிட வேண்டியதான். இப்பவுமே ஓடிட வேண்டியதான். எப்படியாவது ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடணும். 3 நாள் கழிச்சு வந்தா பாத்துக்கிடுவோம். கூறு கட்டவன் ஒரு அரிசி கூட வாங்கிட்டு வர்றதுக்கு துப்பில்ல. 7 வாட்டி வந்துட்டு போறான். இவனை வச்சு நான் என்னென்னதான் பொழைக்க போறனோ கடவுளே. மேடம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் நீங்க உங்க முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. மூஞ்சி அப்படி போகுது. என்ன சொல்ல போறீங்களோங்கிற பயம்தான். நான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் பேச போறேன். நிறைய உண்மைகளை சொல்ல போறேன். குளத்தங்கரை வெயிட் பண்றேன், சீக்கிரமா வா. ஏன் இங்க பேசக்கூடாதாக்கும்? குளத்தாங்கரையில தான் பேசணுமாக்கும்? குளத்தங்கரைக்கு போறியா? ஆமா, என்னென்ன பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்ல போறேன். கள்ளி முகம் அப்படியே வெக்கத்துல பூத்து குலுங்குது. தூரம் ஓடி இருப்பதுக்கா நீங்க 2 பேர் தான்ட்டு எல்லாத்துக்கும் காரணம். சும்மா ஒன்று ஒன்றா சொல்லி 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 இப்போ நானே அவன்கிட்ட ஓகே சொல்லுத மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லாட்டி இவங்க ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்களோ? கள்ளி, உனக்கு தான் மனசில் ஆசை இருக்காது, ஒத்துக்கைய. இங்கே இருங்க, எனக்கு முதல்லலாம் எந்த ஆசையும் கிடையாது, பூசையும் கிடையாது. அந்த அவர் வந்து பேசினாரு வச்சாரு. சரி, நம்ம அத்தை பாட்டி வீட்லேயும் இருந்த மாதிரி இருக்குமே தான் நான் யோசிக்கேன். நீங்க அப்படிலாம் ஒண்ணு யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஓகே சொல்லுங்க. எனக்கு என்ன சொன்னனே தெரிலட்டி. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா வேணுமா வேண்டாமா ஒன்றுமே தெரில. நீங்கள் எல்லாம் குழப்பி விட்டு நான் கடைசியில் என்னத்தை சொல்ல சரின்னு சொல்ல போகிறேன். சரி சரி, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சே வந்துச்சே. சரி, இப்படி இந்த ஆம்பளை பையன் ட்ரெஸ்ஸோட போக வேண்டாம். இரு, உனக்கு சில பல மேக்கப் பண்ணதும். எஸ், மேக்கப் நான் எந்திரிச்சு நில்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் எப்பவும் போல இருக்கேன். அடைச்சி எந்திரிச்சு நில்லுன்னா நில்ல. சட்டையை கலட்டு. என்ன விளையாடுதியா? வெளியே வச்சுக்கிட்டு சட்டையை கழட்டணுமா? ஓகே ஓகே ஓகே, நாங்க ஒரு ஸ்கிரீன் போட்டு கழட்டி விடுதோம். திரை போட்டு மறைச்சாச்சு. ட்ரெஸ்ஸையும் மாற்றுவோம், ஆளையே மாற்றிடுவோம். இப்போ தான் பார்க்கறதுக்கு காலேஜ் பிள்ளை மாதிரி இருக்கு. காலேஜ் பிள்ளைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த கோயில்களில் பேய் ஓட்டத்துக்கு உட்கார வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பிள்ளைகள் மாதிரி இருக்கு. ஏமிட்டி நீ இப்படிலாம் பண்ணுதீங்க? நான் எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துட்டு போவேனே. எனக்கு பிடிச்சி வச்சு ஒரு மண்டையில் விற்கு சுடிதார்லாம் வேண்டாமிட்டி. ஒரு நாளாவது நல்லபடியாக போயிட்டு வா. காதலை சொல்ல போற, கொஞ்சம் அழகா இருக்க வேண்டாமா? என்னமோ பண்ணுதீங்க போங்க.
நீ சொல்லும்போது நாங்க அங்கதான் ஒளிஞ்சு நிப்போமே. அதான் தெரியுமே, ஒட்டு கேட்கறதானட்டி உங்க புத்தி. சரி சரி, நேரமாயிட்டு குளத்தங்கரைக்கு போ போ போ. இவளுக்கு முன்னாடி நம்ம போய் ஒளிஞ்சு நிப்போவா. இவ்வளவு 2 பேரும் என்ன வரதுக்கு வர அழுவப்பா. சூர்யா, ஓ சூர்யா. அம்மா பேய். பியாயா? நாதான். நான் தானா? யாரு யாரு? ஏய், யார் நீ? எங்க நம்ம போட்ட மேக்கப்ல இவனுக்கு யாருன்னே அடையாளம் தெரியலக்கா. இங்க நின்னா அவன் நம்மள பாத்துருவான். அந்த பக்கமா சுத்தி போய் நின்று அந்த பக்கம் ஒளிஞ்சு நிப்போம். சரிக்கா. சூர்யா, நான் தான் சான்ஸ்ராணி. நான் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றி தலைலாம் சீவி இருக்கேன். அட, அடையாளமே தெரியல. பொண்ணு மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளோ நாள் பையன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ? இல்ல, இவ்வளவு நாள் பையன் மாதிரி தான் தெரிஞ்சது. இப்பதான் லட்சணமா முடியெல்லாம் வச்சு சுடிதார் போட்டு ஆள் அடையாளமே மாறிட்ட. யார் இந்த கோமடி வேலையை பண்ணி விட்டது? நெட்ட வழியும் கீதாக்காவும். ஓஹோ, அவங்க 2 பேரும் பண்ண வேலை தானா இது? நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சது அந்த தொப்பி போட்ட சான்ஸ் ராணியை தான். அது இப்போ வீட்டில் போனதுமே நான் கழட்டி போட்டுருவேன். இப்போ சும்மா அவ்வளோ போட்டு விட்டுருக்க மனசு கஷ்டப்பட்டுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலையோ? பிடிச்சிருக்கு. இல்ல, இருந்தாலும் டக்குன்னு பார்த்ததுமே வித்தியாசமா தெரியுது. நமக்கு ஃபர்ஸ்ட் எது பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நமக்கு மனசுல நிற்கும். ஆனா இதுவும் பிடிச்சிருக்கு. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் நேராக விஷயத்துக்கு வரேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பார்த்துடுங்க. சொல்லு. நான் இந்த ஊருக்கு இப்போ வந்து 1 வருஷம்தான் ஆகுது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முந்தி நான் ஊட்டியில் பெரிய திருடி பார்த்துக்கிடுங்க. ஏகப்பட்ட பேர்கிட்ட களவாண்டிருக்கேன். செயின் திருடியிருக்கேன், வீடு புகுந்து களவாண்டிருக்கேன், ரூபா திருடியிருக்கேன். ஒரு பயங்கரமான களவாணி பார்த்துடுங்க. என் பேரு களவாணி கலான்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே உண்டு. எவ்வளவு சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுட்டு அடக்கிங்க. ஏக்கா நம்ம சொன்னது எல்லாம் வேலை செய்து போலயே. எப்படிலாம் கலர் கலரா ரீல் விடுதா? எனக்கா டெஸ்ட் வைக்க? அதுக்கப்புறம் ஊட்டிக்கு இந்த பானுமதின்னு ஒருத்தி வந்திருந்தா. அவட்ட நிறைய பணம் இருந்தது. அதை கொள்ளடிக்கிறதுக்கு தான் நான் பிளான் போட்டு ரூபாயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவள் எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டா. அப்படி இது ஒரு 5 லட்சம் கிட்ட அவட்டுறது நான் ஆட்டையை போட்டேன் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு. நிறைய பாவம் பண்ணிட்டேன். அடுத்தவங்க வயிற்றுச்சலெல்லாம் விழுந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அனாதை. எனக்கு யாருமே கிடையாது. தப்பியது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. அதனால நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி திருடியாக மாறினேன். என்னைய நானே காத்து கொள்ளணும். எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு எனக்கு நிறைய பணம் வேணும். அப்போ தான் நம்ம வந்து தைரியமாக இருக்க முடியுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் பார்த்துடுங்க. சரி, அப்புறம் நான் எனக்கு அதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மேலே நிறைய கேஸும் இருக்குது. இங்கே வந்து என்னைக்கு இந்த நெட்டவெளி குரூப்பில் சேர்ந்தனோ அதிலேருந்து நான் என்னோடய எல்லாத்தையும் விட்டுட்டேன், மாறிட்டேன். எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்துடுங்க. ஓ, சரி. இதுதான் என்னுடைய விஷயம். என் மேலே இன்னும் கேஸ்லாம் இருக்க தான் செய்யுது. திடீர்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் போட்டுருவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஓகேனா? எனக்கும் ஓகே தான். மூஞ்சி அப்படியே பூத்து குலுங்குது வெக்கத்துல பத்தியாட்டி. ஆமாக்கா, இத்தனை நாளும் நீங்கள் சொல்லும்போது நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நெசமாலுமே அவன் மூஞ்ச பாருங்க, அப்படியே ப்ளஸ் ஆகுது. ப்ளஸ்ஸு. சரி, எல்லா உண்மையும் சொல்லிட்டல. இப்பவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? இவ்வளவு ஈஸியாக நீங்கள் எடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? பெருசாகவே நீங்கள் சாக்கே ஆகலை. உண்மையா இருந்தா தானே சாக்காகிறதுக்கு நீ தான் கதை விடுதிய. நல்ல வேலை எங்க மைனையும் கீதாக்காவும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. வாழ்க்கையில தப்பு பண்றது இயல்பு தான். திருந்தி இருக்கிறது தான் முக்கியம். நீ இப்போ முழுமையா திருந்திட்டல, பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளோத்துக்கு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கேன். ஏன்னா இவ்வளோ விஷயமும் சொல்லியும் ஒரு நாள் கூட நீங்கள் டைம் கேட்கல, ஏன் ஒரு நிமிஷம் கூட கேட்கல. உடனே என்னை ஏற்றுக்கிட்டீங்க. நெசமாலுமே நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்துக்கு தான் எனக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. சான்சி, ஐ லவ் யூ. நானும் ஐ லவ் யூ. அட்டியாட்டி அவன் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு பத்தியா. சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருக்காட்டி. இப்பயாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்காக தான் நான் அந்த பொய்ய சொன்னேன். இவன் திருடிங்கிற உண்மை தெரிஞ்சு அவன் யோசிச்சுக்கிட்டே இல்லை வேண்டான்னு போயிட்டானா இவன் மனசு எவ்வளோ வேதனைப்படுவா பாரு. உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆசை இருக்கு அவளுக்கு. அதனால ஒரு பொய்ய சொல்லி 1000 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 1000 பொய்ய சொல்லி இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இன்னைக்கு தான் கீதாக்கா நீங்கள் சூப்பராக பேசியிருக்கீங்க. இன்னைக்கு தாக்கா நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை முதல்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் போக போக உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு
ஆனால் எப்படியாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இப்போ என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் லேசாகவும் இருக்கு. சரி, காதலிப்போமா? ஆட நீங்கள் வேற காதல்னு கல்யாணம் தான் பண்ணணும். ஒரு வருஷமாவது காதலிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். ஐயா அத்தைப்படி என்ன சொல்லுவான்னு தெரிலையே. இப்போதைக்கு அட்டி சொல்ல வேண்டாம், சரியா? அப்புறம் சொல்லிக்கிடுவோம். ஆ சரி. எப்படியோ காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சுட்டோம். இப்போதான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நினைக்கிறேன் துரும்பேன உடல் இழக்கிறேன் உயிர் கொண்டு வரும் பதுமையே உணவிட இல்லை புதுமையே.